எனக்கு தெரியும் சரண் பண்ணா, என் கண்ணுல கண்ணீர் வர்றத உன்னால பார்க்கவே முடியாது. சரி, நான் அழல. உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் அவிக் பண்ணாவ ரொம்ப சிறப்பா கொண்டு வருவேன். நீ பண்ணிருக்கிற நல்ல காரியங்களை அவன் தொடருவான். உன்னுடைய நிழலா இருப்பான். ராஜி, எந்த கனவை நீ காண்றியோ அந்த பையனை அவன் அப்பங்கிட்ட அனுப்ப போறது நான் தான். இவன் அப்பன் எப்படி இறந்து போனான்னு யாருக்கும் தெரியலையோ அதே மாதிரி இவன் இறந்து போன பிறகு அதுக்கு யாரு காரணம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட அப்பா அம்மாவுடைய டெத் ஆக்சிடென்ட் இல்ல, இத யாரோ வேணும்னே. என் அப்பா அம்மா யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தீங்க? I'm sorry அப்பா. I'm sorry அம்மா. என்னால எதுவும் செய்ய முடியல. I'm really sorry. ஓம் சாந்தாகாரம் புஜகசயேனம் பத்மநாபம் சுரேஷம். ராணியம்மா, நான் போய் அவிக் பண்ணவ கூட்டிட்டு வரேன். அப்பா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு வாக்கு கேட்டீங்க. எனக்கு நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். உங்க 2 பேரையும் யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். முத வேலையா நான் இந்த விஷயத்தை பத்தி ராணி அம்மா கிட்ட சொல்ல போறேன். அவங்க கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவாங்க. சரி வா. வரதுக்குள்ள இந்த வீடியோவை டெலீட் பண்ணியாகணும். இது ஏன் டெலீட் ஆக மாட்டேங்குது? அவிக், நீ இங்கே இரு. நான் ராணி அம்மாவை பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? அவிக் பண்ணா இன்னும் ரெடி ஆகலையா? தூங்கிட்டு இருந்தான். அதனாலதான் அப்புறமா கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். இருக்கட்டும். ராணிமா, ராணிமா, ஏய், உன்னதான். ராணிமா, உங்ககிட்ட
எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க நீ? சரணண்ணாக்காக பூஜை நடக்கிறது உனக்கு தெரியலையா என்ன? இல்ல, எனக்கு ராணியம்மா கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன விடு ப்ளீஸ். ராணியம்மா, எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அங்க தடங்களுக்காக வந்து முதல்ல நிப்பியா நீ? ஏன் புரிஞ்சுக்க வாயை மாட்டேங்கிற? மூடு. பூஜை முடியிற வரைக்கும் நீ இங்கேயே தான் நிக்கணும். ஓகே? இவனை என்ன செய்ய? இவங்க மரணத்தோட உண்மைய நான் கண்டிப்பா ராணியம்மாட்ட சொல்லியே ஆகணும். பட் ராணியம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, எந்த உண்மையா இருந்தாலும் சொல்ல ஒரு நேரம் இருக்கும். உண்மையை சொல்றதுக்கும் சரியான நேரம் சரியான முறை இருக்கணும். அதோட இது சரியான நேரம் இல்ல. நான் கண்டிப்பா இங்க தான் வெயிட் பண்ணி ஆகணும். பூஜை முடியணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணியம்மாட்ட அப்பா அம்மாவோட மரணத்தை பத்தி நான் சொல்லிடுவேன். ஓம் விஷ்ணுவே நமஹ. நமஸ்காரம் சமர்ப்பயாமி. இப்ப எல்லாரும் அவங்க இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்க. இறந்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக விஷ்ணுவை எல்லாரும் மனசுல நினைச்சுக்கங்க. ஓம் புனத்து மாவ பஜனசேயா புனந்து மனாதியா. இந்தாங்க, இதுல இருக்க தண்ணிய செடியில போய் ஊத்திட்டு வந்துருங்க. சரி. ராணி அம்மா, நான் மேல போய் அவிக் பண்ண கூட்டிட்டு வரேன். ராணிமா, ராணிமா, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை. ராணிமா, ராணிமா, நீங்க யாருக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்களோ? யாருக்காக நீங்க இந்த கலசத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? யாருக்காக நீங்க இந்த யாகத்தை நடத்துறீங்களோ? அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது. நீங்க எவ்வளவு நாள் வேணா இந்த பூஜை பண்ணிக்கோங்க. ஆனா அப்பாவுக்கு நீங்க சரியான நியாயத்தை வழங்காத வரைக்கும் அவரோட ஆன்மா சாந்தி அடையாது. நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உண்மையா பேசுறேன் ராணிமா. நான் உண்மையா சொல்றேன். உங்க மகன் சரண் பண்ணாவோட மரணம் அது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு கொடூரமான கொலை. நான் உண்மையா தான் சொல்றேன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு ராணிமா. இத பாருங்க, இது ஆதாரம். இந்த வீடியோல தீப்பந்தத்தை ஏந்திட்டு இருக்க கை தெளிவா தெரியுது. இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி உளராத. தீப்பந்தம் எங்க இருக்கு? இல்ல ராணிமா, இதுல வீடியோ இருந்தது ராணிமா. தீப்பந்த வீடியோ இருந்தது. என்ன இது? இது எப்படி நடந்தது? ராணிமா இருங்கல, நான் போய் சொல்லல, உங்களுக்கு நடத்த காட்டுறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. எங்களை தயவு செஞ்சு நிம்மதியா இருக்க விடு. இன்னைக்கு நீ இந்த காரியத்தை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா? எனக்கு நீ வழிய விடு ராணிமா. ஏன் இத டெலீட் ஆக மாட்டேங்குதா?
சொல்ல மாட்டீங்களா? இந்த தடவை மறுபடியும் உங்களை காப்பாத்திருக்கேன். அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டேன். அதை பண்ணலனா end. நீ வந்து என்ன காப்பாத்தி உன்னையும் காப்பாத்தி இருக்க தெரிஞ்சுக்கோ. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராணியாக கூடிய உன்னுடைய கனவு இருக்கே, கனவாவே போயிடும். இப்ப நான் பிரதாப்பை நான் இங்க கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி தொலைக்கிறேன். நீ போ. இது எப்படி நடந்தது? அந்த வீடியோ இதுல தானே இருந்தது. ஆனா இப்ப எப்படி காணாம போச்சு? ஓஹோ, எதுக்காக உனக்கு இந்த டென்ஷன்? இட்ஸ் ஓகே. தண்ணி கொண்டு வரவா? நானே போய் கொண்டு வரேன். நான் போய் சொல்றேன் நீங்களும் நினைக்கிறீங்க இல்லையா? ஐயோ, நான் போய் கிடையாதும்மா. நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. நீ எதுக்கு போய் பேச போற? நீ பொய்யே பேச மாட்டியே. ஒருவேளை வீடியோ வந்து காணாமலும் போயிருக்கலாம். இங்க பாரு, எந்த விஷயத்த நீ சொல்றியோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சக்தி. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. இதை தாண்டி வேற ஏதாவது ஆதாரம் உன்கிட்ட இருக்கா? ஆனா இல்ல, இது ஒண்ணுதான் இருந்தது. ஆனா அதுவும் இந்த மொபைல் இப்ப காணாம போயிருச்சு. சரி, பரவாயில்ல. இட்ஸ் ஓகேம்மா. காணாம போயிருக்கனா கண்டிப்பா கிடைச்சிரும். நீ நிதானமா தேடு. இப்ப நீ மேல போ. மேல போய் ரெஸ்ட் எடுன்னு. போ போ, மேல போ. சமீர், 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 என்கிட்ட ஒரு வீடியோ வந்தது. என்ன இது? உனக்கு யாரும் மேனஸ் கத்து கொடுக்கலையா? ரூமுக்குள்ள நாக் பண்ணிட்டு தான் வரணும் தெரியாதா? சமீர், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன வம்புக்கு இழுக்க வந்திருக்க அதானே? உன்னோட கம்மல மனசார பாராட்டுனா அதுக்கு சமீர், போய் நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஏன் உன்கிட்ட ஓடி வந்திருக்கேனா? நீ தான் என்னோட அப்பா போனை ரிப்பேர் பண்ணல. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகலாம் நான் ஒண்ணும் சமீர், பண்ணவே பேச்சு இல்ல. கேளு. இட்ஸ் நாட் a time to joke. இதெல்லாம் விடு, நான் சொல்றத கேளு. நீ என் அப்பாவோட போன் கேலரியை செக் பண்ணியா? அதுல ஒரு வீடியோ இருந்தது, அத நீ பாத்தியா? ஒரு நிமிஷம். நான் உன்னோட அப்பாவோட போனை ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். நீ என்னடானா நான் கேலரியை செக் பண்ணனும்னு சொல்ற? அட நேர்மைக்குலாம் இங்க இடமே இல்ல போல. சமீர், நான் சொல்றத கேளு. ஓ, இப்போ இதான் காரணமா? முதல்ல நல்லா சண்டை போடுறவன போய் கிஸ் கேட்கணும். ஐ லைக் யுவர் ஸ்டைல். சமீர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த இடத்துல உன்னோட ஃப்ளர்ட்டி லைன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னோட மூளை எனக்கு தேவை. உன்னால நிதானமா இருந்து என் பேச்ச கேட்க முடியுமா? என்ன நீ பாராட்டினா நான் கேக்குறேன், சொல்லு. இங்க பாரு, என் அப்பாவோட இந்த போன் கேலரியில ஒரு வீடியோ இருந்தது. அந்த வீடியோவை நான் முதல்ல பார்க்கும்போது அது ஃபுல் வீடியோவா இருந்தது. பட் ட்ரஸ்ட் மீ சமீர், இப்போ நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோல இருந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்றது உனக்கு புரியுதா சமீர்? நான் என்ன சொல்ல வரேனா? ஐ ட்ரஸ்ட் யூ. நீ உன்னோட அப்பாவோட விஷயத்துல பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காட்டு. இந்த நீ சரியா தான் சொல்லிருக்க. வீடியோல சில போர்ஷன்ஸ் டெலீட் ஆயிருக்கு. அப்புறம் எடிட்டும் பண்ணிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸை இப்போ ரிகவர் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? அப்படின்னா யாரோ அந்த வீடியோல இருந்த பாட்டை வேணும்னே டெலீட் பண்ணிருக்காங்களா? நீ வா. அவேக், நீ இங்கே இரு. நான் ராணியம்மாவை பார்த்துட்டு வரேன். போன் ஜஸ்ட் 2 நிமிஷம் என் கையில இல்ல. அதுக்குள்ள யாரோ இல்ல இல்ல. சக்தி, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சமீர் சொல்றது உண்மையா இருந்தா அப்போ யார் அந்த வீடியோவை யார் டெலீட் பண்ணிருக்காங்களோ, அதோட யார் என் அப்பா அம்மாவை கொன்னாங்களோ,
அவங்க கண்டிப்பா இந்த அரண்மனைக்குள்ளதான் இருந்தாகணும். ஆனா யார் அது? யாராவது சர்வெண்ட், அப்படி இல்லைன்னா ஃபேமிலி. எனக்கு எதுவுமே புரியல. யார் பண்ணாங்க, யார் பண்ணிருப்பாங்க? நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா விவரமா சொல்றேன். ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு சக்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லணும்னா சூழ்ச்சி பண்ணி கொன்னது தெரிஞ்சிருக்கு. என்ன பேச்சு பேசுறீங்க? சரி, இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு இருக்காளே, அவ 2 அடி முன்னாடி இருக்கா. இங்க பாருங்க, அபிக் பண்ணா கிட்ட இருந்து வரைஞ்சு வாங்கியிருக்கா. அவிக்கு அந்த தீப்பந்தத்தை ஏன் வரைஞ்சா? அப்பா போன்ல அந்த வீடியோ இருந்தது. அப்புறம் அந்த வீடியோ டெலிட் ஆனது. இங்க என்ன நடக்குது? என் அப்பாவை கொலை பண்ணணும்னு யாரு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க? யார் அவங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க? எதுவும் புரிய மாட்டேங்குது. யாரும் சந்தேகப்படணும், யாரும் படக்கூடாது. நீங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த 2 பசங்களையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட அனுப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. 2 பேரும் நம்ம உயிரை வாங்கறதுக்கு முன்னாடி நாம அந்த 2 பேரையும். நீங்க எதுக்கும் இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த தடவை நீங்க உங்க லட்சியத்தை அடையத்தான் போறீங்க. எவனாலையும் அதை தடுக்க முடியாது. அவிக், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நம்ம இந்த விஷயத்த ராணி அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லியாகணும். அதோட இது ராணி அம்மா கிட்ட உன்னால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். ஏன்னா அவங்க உன்னதான் முழுசா நம்புறாங்க. நீதான் அவைக்கு இப்ப ஒரு ஆதாரமா நிக்கிற. இங்க பாரு, உன் அக்காவுக்கு உன்னுடைய உதவி தேவை. நீ அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவல? இந்த உண்மையை ராணி அம்மா கிட்ட சொல்ல முடியும்ல? உன் அப்பா உன்கிட்ட என்ன சொல்லுவாரு தெரியுமா? நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்னா இந்த உலகத்துல யாராலையும் நம்மள தோக்கடிக்கவே முடியாது. நீ ஏன் கூட இருக்கணும், நான் உன் கூட இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பா வாங்கி தரணும். கரெக்டா? வா 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 போலாம். அவிக், நீ இங்கே இரு, எங்கேயும் போவாத. நான் போய் ராணி அம்மாவை கூட்டிட்டு வரேன், சரியா? துர்காம்மா, எனக்கு உதவி பண்ணுங்க. என்னால ராணி அம்மாவோட உதவி இல்லாம என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் அவங்களுக்கு புரிய வச்சுதான் ஆகணும். ராணிமா என் பேச்ச கேட்கலனாலும் அவிக் பேச்ச கண்டிப்பா கேட்பாங்க. நான் சொன்னல, என்னோட உதவி இல்லாம உன்னால நடக்க கூட முடியாதுன்னு. ஹெல்ப் வேணுமா வேணாமா? எனக்கு வேணும், ஆனா இப்ப விடு. சாரி. சமீர், யூ இடியட்.
ஹேய், என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருன்னு. நான் ஒன்னும் உன்னை வேணும்னே தரல. சரி சரி, ஐ எம் சாரி. இப்போ நான் போகணும். ஏய், நில்லு. எனக்கு தெரியும் சக்தி, உன் குரல்ல ஒரு வேதனை கலந்திருக்கு. அதை நான் நல்லா உணர்றேன். நீ உன்னோட அப்பா அப்பாவை இழந்திருக்க. இது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு எனக்கு தெரியும். பட் டோன்ட் வரி, நான் உனக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடுவேன். ராணிமா ராணிமா, இப்போ ஒரு நிமிஷம். என்னாச்சு? உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்ல தானே? அவங்க கிட்ட அவிக் எல்லாத்தையும் சொல்லுவான். அவிக், அந்த டிராயிங் எனக்கு காட்டுனல, அந்த டிராயிங் ராணி அம்மாட்ட காட்டு. அவிக் பண்ணா எனக்கும் காட்டுப்பா. அவிக், நீ பயப்படாத. இங்க உன் அக்கா இருக்கேன், ராணி அம்மா இருக்காங்க. உன்னை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, சரியா? நீ பயப்படாத. நீ ராணி அம்மாக்கு அந்த டிராயிங்க காட்டு. ஆமாப்பா, குடு. அவிக், அன்னைக்கு தீ பிடிச்சிருந்ததுல அன்னைக்கு நீ அங்கதானே அவிக் இருந்த? அந்த இடத்துல மம்மியும் டாடியும் அங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நீ அங்கதானே அவிக் இருந்த? அப்புறம் அந்த தீ, அது சிலிண்டர்ல திடீர்னு வெடிக்கல. அத யாரோ அந்த தீ பந்தத்தை தூக்கி போட்டதால தானே அங்க தீ பிடிச்சது.